ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 டம்ளர் பச்சரிசி 1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து ஊற வச்சு இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு சிறிது எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மாவையும் போட்டு பரட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கையில் ஒட்டவே இல்லைங்க, பிசு பிசுன்னு இல்லாமல் நல்ல பதத்துக்கு வந்திருக்கு. கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பூரணத்துக்கு நீங்கள் தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது 3 மட்டும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான பூரணங்க, யாராக இருந்தாலும் சீக்கிரம் செஞ்சிடலாம். தேங்காய், ஏலக்காய், வெல்லம் இது 3 மட்டும்தாங்க இது கூட சேர்த்த வேண்டிய பொருள். இது 3ஐயும் அடித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் ரெடி பண்ண மாவில் இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். அது கூட பூரணத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நான் வாழை இலையில் தான் அந்த மாதிரி தட்டி எடுத்து வைப்பேன். ஆனால் இன்றைக்கி வாழை இலை இல்லாதங்காட்டி வெத்தலை வச்சுருக்கேன். வெத்தலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க, வெத்தலையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. பாருங்கள், பூரணம் உள்ளே வச்சாச்சு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே பூரணத்தை வச்சுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக நான் பூரணத்தை வச்சுட்டேன், அதனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்கள், இருந்தாலும் அதனால் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இட்லி தட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டையை ரெடி பண்ணி அடுக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை, எப்படி வந்திருக்குன்னு. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ரெடி பண்ண மாவை இப்படி வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப வேக விட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா கீழ் தட்டிலே வச்சுருக்கேன். பாருங்கள் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்ல சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டையும் கூட. நீங்களும் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.